கும்மிடிப்பூண்டி அடுத்த புது கும்மிடிப்பூண்டியில் தனியாருக்கு சொந்தமான சூரியதேவ் அலாய்ஸ் அண்ட் பவர் எனப்படும் இரும்பு மூலக்கூறு தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது. இந்த தொழிற்சாலையில் பொன்னேரி அடுத்த நடுவரம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் வயது 38 என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக நிரந்தர தொழிலாளியாக பணியாற்றுவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்று மாலை வழக்கம் போல் வேலைக்கு வந்த பிரபாகரன் திடீரென கன்வாயர்பேட்டையில் சிக்கி உடல் நசுங்கி உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. தகவல் அறிந்து வந்த கும்மிடிப்பூண்டி சிப்காட் போலீசார் பிரபாகரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. இதற்கிடையே தொழிற்சாலை நிர்வாகத்திடம் உயிரிழந்த பிரபாகரின் உறவினர்கள் இழப்பீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி தர வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் திடீரென தொழிற்சாலை நுழைவாயிலை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்தில் இருந்த சிப்காட் காவல் நிலைய போலீசார் தொழிற்சாலை நுழைவாயில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்டவரை குண்டு கட்டாக சிறைப்படுத்த அழைத்துச் சென்றனர். இதனால் தொழிற்சாலை நுழைவாயில் பரபரப்பான சூழல் நிலவுகின்றது.